ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவிஷ் அகாடமி. நான் உங்கள் அனிதாராஜ். வீட்டிலிருந்தே ஏதாவது ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரீ டைமை பிஸ்னஸாக மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனலில் டுட்டோரியல் வீடியோஸ் அண்ட் ஐடியாஸ் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். நம்மளோட சேனலில் 100 days லேர்னிங் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டே 11. இன்றைக்கி நம்ம டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திவிஷ் அகாடமியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அண்ட் திவிஷ் அகாடமி கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி ஒரு பேங்கிள் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு கிட்டுக்கு ஒரு பேங்கிள் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? கிட்ஸுக்கு அப்படின்றப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் இந்த மாதிரி ரிப்பன் பேஸ்ட் பேங்கிள் தான் நம்ம இப்போது ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் ரிப்பன், பேங்கிள் அண்ட் டெக்கரேட்டிவ்ஸ்க்கு ஸ்டோன்ஸ் இல்லை ரோசஸ் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று ரேப் பண்ணுங்கள். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்ட வேண்டிய தேவை வந்து இருக்காது. நம்ம நீட்டாக பிகினிங்லேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மட்டும் அதில் ஹாஃப் த லென்த் வர்ற மாதிரி அடுத்த லைனை கொண்டு போங்க. ஸோ ஃபுல்லாகவே இப்போது நம்ம ரேப் பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டாக அது முடிகிற இடத்துல அடுத்த லைன் வர்ற மாதிரி நம்ம ரேப் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கோல்டன் கலர் அப்படின்றதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப வைப்ரண்ட் கலராகவும் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேலே ஏதாவது டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன டாசல்ஸ் கூட அங்கங்கே ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆக்சுவலாக முத்து மாதிரியெல்லாம் வரும், சவுண்டு கேட்கும் இல்லையா? அந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட விஷ் தான். நம்மளோட விஷுக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரேப் பண்ணி பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம இந்த வந்து ரிமைனிங் பார்ட்டை கட் பண்ணி இந்த இடத்துல க்ளூ போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை மேல் பக்கமாகவே வந்து நம்ம க்ளூ போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்மளோட விஷ் தான். நான் இப்போ இதில் அடியில் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி அதை ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் கிட்ஸுக்கு அப்படின்றதுனால மேக்ஸிமம் மேல் பக்கமாகவே க்ளூ போட்டு ஒட்டிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தண்ணியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெட் ஆகிறப்போ வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான். ஸோ நம்மளோட க்ளூகன் எடுத்துக்கலாம். க்ளூகன் எடுத்துகிட்டு அந்த இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஸோ அழுத்தி விட்டுட்டாலே போதும், நம்மளோடது ஸ்டிக் ஆகிக்கும். இதுக்கப்புறம் நம்ம மேல் பக்கமாக சம் டெக்கரேஷன்ஸ்க்காக நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ரோசஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்படியே பேங்கிள்ஸ் வந்து வியர் பண்ணுறதா இருந்தால் கூட வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நான் க்ளோஸ்அப்பில் காமிச்சதே வந்து எப்படி ரேப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்காக தான். ஸோ இப்போ அங்கங்கே வந்து நம்ம ரோசஸ் ரெடி பண்ணுறோம். ஸோ வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸில் இந்த ஃப்ளவர் வேணி பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஸோ நம்மளோட சேனல்லையே இதுக்கான டுட்டோரியல் வீடியோஸ் நிறைய இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து அது மூலமாகவும் நீங்கள் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா எல்லோரும் நினைக்கிறது ஒன்று டேட்டா என்ட்ரி, இல்லை எம்ப்ளம், இல்லை கேப்சா ஒர்க் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. பட் அதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது நம்மளால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸை நம்ம கையால் பண்ணுறப்போ அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலும் நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு இன்கம் அப்படின்றது 100% ஜென்யூவாக கிடைக்கும். ஸோ வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை நீங்கள் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வியர் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போதுமே நம்ம ஹாபியாக பிஸ்னஸாக மாற்றுறது நமக்கு
ரெட்டிப்பான மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச ஹாபி, ஸோ நல்லா அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அதில் நம்மளுக்கு ஒரு ஏர்னிங்கும் வருது அப்படின்றப்போ அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் இதை என்னோடய பிஸ்னஸாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பேங்கில் நம்ம ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நம்ம க்ளூவெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸில் மோர் தென் தௌசண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்லபடியாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களும் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரெனராக மாறுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு நம்மளோட சேனல் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நம்மளோட சேனலில் இருக்கிற டுட்டோரியல் வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்த டுட்டோரியல் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Until then, bye from Anitha Raj.